நம்ம வைரஸ் நோய்களை பத்தி பாக்குறோம். சரிங்களா? வைரஸ் நோய், இந்த வைரஸ் நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது HIV இருந்து சரிங்களா, அதனை தொட்டு மற்ற எல்லா நோய்களும், டெங்கு, அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது இப்ப ஏற்பட்ட இந்த கொரோனா அப்படின்றது எல்லாமே அதிகப்படியா வைரஸால் ஏற்படக்கூடியது. அதுல புத்தகத்தில் இடம்பெற்று இருக்கக்கூடிய நம்ம தேர்வு கண்ணோட்டத்துல கேட்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான கோர் செஷன்ஸை மட்டும் தொகுத்து கொடுத்துருக்கோம். அதை பத்தி பார்த்துடலாம். அப்போ வைரஸ் நோய் அப்படின்னு சொல்லிட்டு எத்தகைய வைரஸால் ஏற்படுது? ஃபர்ஸ்ட் சாதாரண சளியில இருந்து நம்ம பார்க்கிறோம். ரைனோ வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இந்த சாதாரண சளி அப்படின்றது இது என்ன சார் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆமா பெரிய விஷயம் தான். என்னன்னா, இந்த சாதாரண சளிக்கு எத்தகைய மருந்து எத்தகைய இன்ஜெக்ஷன் போட்டாலும் உடனடியா கியூர் ஆகாது. காரணம் 150க்கும் மேற்பட்ட வைரஸ்கள் ஒன்றிணைந்து ஏற்படக்கூடியதுதான் இந்த ரைனோ வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு மணித்துளிக்கும் ஒவ்வொரு நாளுக்குமே இது வந்து அதிகமா மியூட்டட் ஆகலாம், இல்ல குறையலாம். அப்ப அதுக்கு தகுந்தவாறான இருக்கக்கூடிய நம்ம வந்து ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் இதுக்கு வேலை செய்யாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன வைரஸ்? ரைனோ வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸால ஏற்படுத்தக்கூடியதுதான் சாதாரண அந்த சளி, தடிமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. நோய் தொற்றக்கூடிய பகுதி சுவாச பாதை. நம்ம தனியா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீர்த்திவளைகள் ஒருத்தர் தும்புறாங்க, பேசுறாங்க, அந்த நீர்த்திவளைகள் டிராப்லெட் இன்ஃபெக்ஷனால ஏற்படக்கூடியதா இருக்கு. அதுக்கடுத்து இதுல இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுதான். மூக்கடைப்பு, தொண்டை கரகரப்பு, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லாமே. இது நம்ம ரைனோ வைரஸ் அப்படின்றத மட்டும் தேர்வு கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்துக்கினா போதுமானதா இருக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்து வைரஸ் இன்ஃபெக்ஷன்ல புட்டாளம்மை, அம்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாலே நமக்கு என்ன மைண்ட்ல வந்து வைரஸ் நோய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த வைரஸ்ல எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த என்ன வைரஸால பரவுது? இந்த மம்ஸ் வைரஸ் அப்படின்றது என்ன வகையான வைரஸ் அப்படின்னா ஒரு RNA வைரஸ். என்ன வைரஸ்? RNA வைரஸ். சரிங்களா? அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது இன்னொரு இது கூட சேர்ந்த வைரஸ் வேற என்ன அப்படின்னா பாரோமிக்சோ வைரஸ். இந்த ரெண்டு வைரஸ் உடைய ஒன்றிணைப்பால் ஏற்படக்கூடியதுதான் இந்த புட்டாளமை, மம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படுது. உமிழ்நீர் சுரப்பி எதை இது தாக்குது? மேலெண்ண சுரப்பியை வந்து தாக்கிடும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதியை வந்து இது தாக்குறதால அவங்களுக்கு வந்து சரியான முறையில உணவோ நீரோ பேசவோ எதுவுமே அருந்தவும் முடியாது, பேசவும் முடியாது. அத்தகைய அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய் தான் இது. உமிழ்நீர் மற்றும் நீர் திவலைகள் மூலமா பரவக்கூடியதான் இந்த நோய்கள் வந்து இருக்கு. மேலெண்ண சுரப்பியில் வீக்கம் மற்றும் ஏற்படுதல். சரிங்களா? மேலெண்ண சுரப்பின்றது இந்த இடத்துல இருக்கக்கூடியது. இந்த பகுதியில வீக்கம் ஏற்படும். சரிங்களா? சால்வாரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது, அந்த கிளாண்ட் சொல்லன் ஆயிட்டு இருக்கும் இந்த நோய்க்கு வந்து. இதை தொடர்ந்து நம்ம கல்லீரல் அழற்சி, வைரல் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இந்த கல்லீரல் பகுதியில ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், லிவரை வந்து பாதிக்கக்கூடியது. சரிங்களா? ஹெப்படைட்டிஸ் B அப்படின்ற ஒரு வைரஸால் ஏற்படக்கூடிய நோய் இது. கல்லீரலை தாக்கக்கூடியது. இது இரத்த பரிமாற்றம் மற்றும் பெற்றோர் மூலமா கடத்தக்கூடியதா இது வந்து காணப்படுது. இதுல என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் இந்த நோய் தாக்கப்பட்ட மனிதன் அப்படின்னா, கல்லீரல் வந்து சிதைந்து காணப்படலாம், இல்ல மஞ்சட்காமாலை, ஜாயிண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மஞ்சட்காமாலை, குமட்டல், மஞ்சள் நிற கண்கள், காய்ச்சல் மற்றும் வயிற்று வலி, இத்தகைய அறிகுறிகளுடன் கூடியதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த அறிகுறிகளை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதுக்கடுத்து சின்னம்மை. இந்த சின்னம்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது வேரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். என்ன வைரஸ்? வேரிசெல்லா ஜோஸ்டர் சொல்லிட்டு சொல்லக்கூடிய வைரஸால் ஏற்படக்கூடியது. இந்த வேரிசெல்லா ஜோஸ்டர் அப்படின்றது DNA வைரஸ். நம்ம முன்ன பார்த்த புட்டாளம்மைக்கு வந்து RNA வைரஸை நம்ம பார்த்தோம். இது வந்து DNA வைரஸ். சரிங்களா? அதை ஒன்ஸ் கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். இது வந்து RNA வைரஸ் புட்டாளம்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இது வந்து DNA வைரஸ் வேரிசெல்லா ஜோஸ்டர். இது வந்து என்ன டைப் அப்படின்னா DNA. இது என்னென்ன பகுதியை வந்து தாக்கக்கூடியது? சுவாச பாதை, தோல் மற்றும் நரம்பு மண்டலம், ரெஸ்பிரேட்டரி ட்ராக். சரிங்களா? சுவாச பாதை, ஸ்கின் அண்ட் நர்வ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய நோய்களா வந்து இது இருக்கக்கூடுது. எதன் மூலமா இது பரவுது அப்படின்னா சேம் அதேதான். ஒண்ணு டைரக்டா இருக்கக்கூடிய கான்டாக்டால பரவுது, நேரடி தொடர்பு, அதுக்கப்புறம் பார்க்கும்போது டிராப்லெட் இன்ஃபெக்ஷனால பரவக்கூடியதா இருக்கு. லேசான காய்ச்சலுடன் தோல் மற்றும் அரிப்பு, தோல் தடிப்பு மற்றும் கொப்பளங்கள் போன்ற ஒரு அறிகுறிகளுடன் இந்த நோய் வந்து தென்படும். இதன் மூலமா வந்து அந்த சின்னம்மை அப்படின்ற நோய், வேரிசெல்லா ஜோஸ்டர் அப்படின்ற பாக்டீரியா
வைரஸால பரவக்கூடிய நோய்களை வந்து நம்ம கண்டறியலாம். அதை தொடர்ந்து இளம்பிள்ளை வாதம் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இளம்பிள்ளை வாதம் அப்படின்றது நம்ம முன்னரே நம்ம சொன்னதுதான். என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடியது. மூளையும் தண்டுவடத்தையும் தாக்கி உடல் உறுப்புகளை ஊனமாக செய்யக்கூடிய ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு நோய் தான் இந்த இளம்பிள்ளை வாதம். அதுதான் போலியோ மைலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது இந்த இளம்பிள்ளை வாதம். சரிங்களா? இந்த இளம்பிள்ளை வாதம் RNA வைரஸ், RNA. அப்ப ஏற்கனவே RNAன்னு ஒண்ணு பார்த்தோம். என்ன அது? புட்டாளம்மை ஒரு RNA டைப் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதை தாக்கும் அப்படின்னா, மேஜரா மூளையும் தண்டுவடத்தையும், கூடுதலா பார்க்கும்பொழுது குடலை வந்து தாக்கக்கூடியது. சரிங்களா? அதாவது இதுவும் அதே தான். டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா ஃபீக்கல் கலந்த ஒரு ஃபுட்டை வந்து மலவழி தொற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில மனிதனுக்கு பரவக்கூடியது. எந்தெந்த அறிகுறிகள் மூலமா இந்த நோயை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, காய்ச்சல், தசை விரைப்பு மற்றும் வலுவிழத்த அந்த தசை மொத்தமே வலுவிழத்தும். அதனால பக்கவாதம். சரிங்களா? இந்த பேரலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பக்கவாதம், ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலர், அதாவது சுவாச கோளாறு ஏற்படுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் வந்து இந்த நோய் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஏற்படும். அதுக்கடுத்து டெங்கு காய்ச்சல். டெங்கு காய்ச்சலை பத்தி நம்ம பார்க்கிறோம். டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா, இது இரண்டுமே பார்க்கும் பொழுது கொசுவினத்தால பரவக்கூடியது. ஏடிசி ஏப்ஜிடி அப்படின்ற கொசுவினத்தால் ஏற்படக்கூடியது. இந்த டெங்குக்கும் சிக்கன் குனியாக்கு என்னன்னா, மூட்டுகளில் வலி ஒண்ணுத்துக்கு வரும், மூட்டுகளில் வீக்கம் ஒண்ணுத்துக்கு வரும். இது ரெண்டுத்துக்கும் தெளிவுபடுத்திக்கினா எளிமையாயிடும். அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். டெங்கு காய்ச்சல் அப்படின்றது ஒண்ணு டெங்கு வைரஸ் இல்லைன்னா பிளேவி வைரஸ் சொல்லிட்டு அழைக்கலாம். அந்த பிளேவி வைரஸ என்னன்னு சொல்லலாம்? DENV1-4 வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கலாம். சரிங்களா? அப்போ இது எந்தெந்த பகுதியை தாக்கும்? தோல் மற்றும் ரத்தத்தை தாக்கக்கூடிய ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனா வந்து, வைரல் டிசீஸா வந்து இது காணப்படுது. நோய் கடத்தி என்ன கொசு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏடிஸ் ஏஜிப்டி அப்படின்ற கொசுவினத்தால பரவக்கூடியது. திடீரென தோன்றும் அதிக காய்ச்சல், தலைவலி மற்றும் மூட்டு வலி. இதுல மூட்டு வலி அப்படின்றத மட்டும் அண்டர்லைன் பண்ணீங்க, மற்றதெல்லாம் சேமா இருக்கும். ஆனா சிக்கன் குனியாக்கு மூட்டு வலியுடன் கூடிய மூட்டு வீங்கிட்டு இருக்கும். அது வலி மட்டும் இருக்கும், சிக்கன் குனியாக்கு வீங்கிட்டு இருக்கும். அதே சிக்கன் குனியாவை பரப்பக்கூடிய அந்த கொசு வகையும் ஏடிஸ் அண்ட் ஏஜிப்டி கொசு தான். சரிங்களா? சோ அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். அப்போ டெங்கு பத்தி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சொன்ன சிக்கன் குனியா பத்தி பாக்குறோம். சிக்கன் குனியா அப்படின்னா அந்த அறிகுறிகளை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த அறிகுறியில மூட்டுகளில் வீக்கம். சரிங்களா? மற்றதெல்லாம் அதே தான், வேற எதுவும் கிடையாது. நோய் கடத்தியும் அதே சேம் தான், ஏடிஸ் ஏஜிப்டி அப்படின்ற கொசுக்கள். சரிங்களா? அது தோல் மற்றும் ரத்த பகுதியை வந்து தாக்கக்கூடியதா இருக்கும். இது நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடியதா இருக்கும். சரிங்களா? ஆல்பா வைரஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆல்பா வைரஸுக்கு இன்னொரு பெயர் என்னது? டோகா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியதா இருக்கு. என்ன வைரஸ் சொல்லுவாங்கன்னா டோகா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பூஞ்சை நோய்களை பத்தி நம்ம பார்க்கணும்.